தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருட வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்தில் செய்யப்போகிற அற்புதங்கள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த இவங்களுக்கு இடம், வீடு, வண்டி, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை அது எப்படி போக போகுது, பொருளாதார ரீதியாக தனக்கு வரணும்னு கண்ணுக்கு தெரிஞ்சே பணம் நின்றுருக்கும், அது எப்போ வரப்போகுது அதை பார்ப்போம். திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க. நாங்கள் 90s கிட்டில் 80s கிட்டு இந்த கேள்வி கேட்டுருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பலன்னு பார்த்துருவோம். சார் வேலை மாறலாமா இல்லையா, ப்ரமோஷன் கொடுப்பாங்களா இல்லையா, அதே சம்பளம் போயிட்டுருக்கு, ஏன் பிஸ்னஸ் ரீதியாக தெளிவாக ஒவ்வொன்றும் பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ரைட், இந்த வீடியோ பார்த்துட்டு பார்ப்போம். ரைட், இப்போ என்னென்னா முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் விஷயம், குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் தமிழ் புத்தாண்டு வந்த சில மாதத்திலே வரார். குருவார்க்க கோடி நன்மை. உங்கள் ராசியை பார்க்குறார், 11ஆம் ஸ்தானத்தை பார்க்குறார், 3 பார்க்குறார். நாளில் சனி பகவான் அவர் ஒருத்தர் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணணும். 9இல் கேது. இதை வச்சு தான் பெரிய டெசிஷன் நடக்க போகுதுங்க. முதல்ல உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் என்னென்னா திருமணம். நிறைய பேருக்கு திருமணம் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, திருமணம் இருக்கா இல்லையா, பிரம்மா எழுதும்போது பேனா உடஞ்சிருக்குமோ இப்படிலாம் கேட்டார் ஒருத்தர். ஏங்க எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, 85 86 பிறந்தோனாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை. இது அவருக்கே 40 வயசமாகுது, எங்களுக்கெல்லாம் ஏன் நடக்க? அப்போ 90s கிட்ட அடுத்த கேங்க. அப்போ முதல்ல ரொம்ப நாளாக தலைவற்ற திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. திருமணம் அமோகமாக இருக்கும். திருமண வரன் சம்மந்தப்பட்ட நிறைய குழப்பங்கள். நீங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். தனுசு ராசி கொஞ்சம் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப ஒரு கோடு போட்டு அதுதான் வரன் வேணும்னு எதிர்பார்த்துறது மனசு மாதிரி. ரைட், நமக்கு கேரக்டர், ஸோ மற்ற பேராமீட்டர் பார்க்க ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் திருமண யோகம் வந்தாச்சு. மனதுக்கு பிடித்த திருமணமாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு அம்மா இல்லை அப்பா அந்த லிங்க்கில் யாரோ ஒருத்தங்க ஜாதகம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஃபைனலைஸ் ஆக வாய்ப்புண்டு. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒன்று கவனமாக பார்க்கணும். 10 பொருத்தம் மட்டும் பார்க்க வேண்டாம், மற்ற ரீதியான கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம் அதையும் பாருங்கள். திருமண நாள் மட்டும் நல்ல முகூர்த்த லக்னமாக பார்த்து போட்டுக்காங்க, ரொம்ப முக்கியம் தனுசு ராசிக்கு. ஏன்னா மூளை வீடு பாதக வீடாக இருக்கா, அப்போ லக்னம் அது மாதிரி இருக்கிறனால கோயிலா மண்டபமானு பார்த்துக்காங்க. இதை மட்டும் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. 2வது தொழில். உங்கள் 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி. இதனால் 6ல் இந்த கிரகம் 7க்கு வேறு போயிருக்கு. வேலையில் பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அங்கீகாரம், மனசுக்கு அங்கீகாரம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ரெஸ்பெக்டே இல்லை. காம்படிட்டராக நிறைய பேர் தான், அவங்க காம்படிஷன் விலகுவாங்க. உங்களை முதலாளியாக பார்க்கும் காலகட்டம் வந்தாச்சு. முதலாளி ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ நீங்கள் வேலை செய்யும் இடத்துல நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு புது முயற்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்க போகிறோம்னா ஆமாம், ஏன்னா நாளில் இருக்கிற சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். சனி 4, 6 தொடர்பு. புதுசாக படிக்க போகிறீங்க, புது டெக்னாலஜி கற்றுக்க போகிறீங்க, புத்தகம் எடுத்து வாசிக்க போகிறீங்க. சனி பகவான் அதை விட்டார், 6ஐயும் பார்த்து உங்கள் ராசியும் பார்த்து 10ஐயும் பார்க்குறார். புதுசு தொழில் செய்கிறவங்க புது டெக்னாலஜி அடாப்ட் ஆக போகிறீங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக டெக்னாலஜிக்காக கோர்ஸ் மாதிரி படிக்கிறது, ஆன்லைன் விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி வர வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் உங்களுக்கு வேலைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கலாக டெவலப் பண்ண போகிறீங்க. உங்களோட மேலே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆள் கூட டிஸ்கஷன் பண்ணி கலந்துரையாடல் தேவை வருகிறது. ரைட், இப்போ பிஸ்னஸ் என்ற இடத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, உங்கள் 10ல் இருந்த கேது பகவான் விலகிறாரு. சனி 10க்கு தொடர்பு ஏற்படுகிறது. சனிக்கு 10 தொடர்பு ஏற்பட்டாலே ஆஃபர் கொடுக்குன்னு அர்த்தம். வேலை நேரம் அதிகரிக்கணும், கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. இப்போ 10ல் இருக்கிற சனி பகவான் அமோகமாக வேலை செய்ய போது புது தொழிலை விருத்திக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க வேண்டிய காலகட்டம். தொழிலில் கடனே ஏற்பட்டு இருந்ததுங்க, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். குறிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலே பாதி கடையாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இது நல்லா பொருந்தும். வீட்டிலே கடையாக வச்சுருக்கிற தனுசு ராசிக்கு இப்போ வீட்டிலே தொழில் தொடங்க நிறைய பொருட்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு கடையை பெயிண்ட் அடிக்கிறது, புதுமைப்படுத்துதல் தேவைப்படுது. கடை பிஸ்னஸை புதுமைப்படுத்துங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறது, ஆஃபர் கொடுக்குறது, உங்களுக்கு வேலையாட்கள் மூலம் தான் உங்களுக்கு லாபம். வேலையாட்கள் மட்டும் கரெக்டாக அமைச்சிட்டாலே உங்களுக்கு ஜெயிச்சிருவீங்க. கமிஷன் வகை வருமானங்கள், வேலையாட்கள் தான் உங்களுக்கு கீயே. அப்போ ஒரு சம்பளம் அதிகமாகவோ ஒரு நல்ல வேலையாட்களை வச்சுக்காங்க, சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் பிஸ்னஸில் ஆஃபர் கொடுக்க வேண்டிய காலகட்டம். விலையை கொஞ்சம் குறைச்சி நிறைய பேர்த்துக்கு கொடுங்க. விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஒரு வண்டியில் விளம்பரம் கொடுக்குறது, ஆன்லைனில் விளம்பரம் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு உண்டு. தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஒன்று நடக்கும். என்னென்னா, இந்த தொழில் வேண்டாம் வேறு மாற்றலாமா அப்படின்னு தோணும். ஆனால் குருபார்வை இருக்கும், ஆனால் மாற்ற விடாது. அப்போ என்ன பண்ணணும், அது இருந்துக்கிட்டே இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும். ஒன்றை விட்டு இன்னொன்றை தொழிலை தொடங்க வேண்டிய காலகட்டமில் ஒன்றை வச்சுக்கிட்டே இன்னொன்று தொழிலை தொடங்கி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். உங்கள் மனைவி இல்லை உறவினர்கள் அனுகூலம் இருப்பதால் இது ஒரு நல்ல காலகட்டம்.
தொழிலில் மட்டும் நல்லா டெவலப் பண்ணிக்கங்க. ரைட். உங்கள் ராசிக்கு 2, 3, 4 தொடர்பு, அதாவது சனி பகவான் மூலம். பொதுவாக இப்போ என்னென்னா கமிஷன் வகை வருமானம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறை இருக்குது, சூப்பராக இருக்கும். அரசு தேர்வுக்கு பணம் கொடுத்துட்ருக்கிறவங்க, அரசு தேர்வு பணம் கொடுத்தவங்க, தேவையற்றவங்க கொடுத்தவங்களுக்கு பணம் திருப்பி வந்துடும். இப்போ ரொம்ப நாளாக தான் கேட்ட கேள்வி. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு எளிதியே உள்ளே போக வாய்ப்பு உண்டு. அப்போ கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. தாயின் உடல் உபாதையில் நலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் கருத்து வேறு, தந்தை வழி குடும்பவர்கள் கவனம். இப்போ தான் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதே பெண்ணாக இருந்தால் மூத்த சகோதரோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். மாமனாராக இருக்கலாம், மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் இதுதான். இந்த நேரத்தில் நிறைய ஐடியாஸ் தோன்றும், ஆனால் காலங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த காலங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் தேவை. இந்த 2 பேராமீட்டர், இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஜெயிச்சிடும் அந்த நேரம். இப்போ நீங்கள் உண்மையாகவே பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பூர்வீக ரீதியான சிந்தனைகள் அதிகமாக வரும். பூர்வீக சொத்துக்கள் இயற்கையாகவே உண்டு, அதை சரி செய்ய வேண்டிய காலகட்டம். வம்பு வழக்குகள், கேஸுகள் நிறைய பேத்துக்கு இருக்குது, அதெல்லாம் தீர்க்க வேண்டிய காலகட்டம். உங்கள் அவப்பெயரை நற்பெயராக மாற்ற வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. வருமானம் அது இரட்டிப்பாக்க 2 தொழில், 2 வருமானம், வேலைக்கு போயிட்டே தொழில், இந்த மாதிரி செய்ய வேண்டிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறை ஆர்வம் உண்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா மியூசிக்கு இந்த மாதிரி ஆர்வம் உண்டு. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வருது. நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி எக்ஸாம் சூப்பராக கிளியர் பண்ணிடுவாங்க. குழந்தைகள் அவங்க மூலம் சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகளால் சந்தோஷங்க. அப்போ குழந்தை வகையில் ஆர்வம் உண்டு. இந்த ஒரு பாயிண்ட்டு ஒன்று சொன்னேன், ஒரு கிளைண்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். அதாவது ரொம்ப நாளாக பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், அது பெண்ணாக இருக்க வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், சார் ரொம்ப நாளாக சிறு வயதில் இருந்த காதல், அந்த பெண் வேறு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அந்த பெண்ணை ஒரு இடத்துல பார்த்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என் ஃபேமிலியோட இருக்கேன், அவங்களும் ஃபேமிலி ஜென்ரலாக பேசிட்டு வந்தோம், ஒரு ஷாக்கிங்காக இருந்தது சார், ஏன் சார் இப்படிலாம் பலன்னு சொல்லிட்டீங்கன்னாரு. அப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிந்த நபர்கள், பிரிந்த நபர்கள் திடீர்னு சந்திக்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. அதை சந்திச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஏன்னா இறைவன் கிரகங்கள் எப்படி வேலை செய்ய வைக்குதுன்னு சொல்கிறதுக்காக. ரைட். இப்போ பொதுவாக இந்த காலத்துக்கு தாய்க்கின் உடல் உபாதைகள், அதாங்க தாய் ஸ்தானத்தை கவனமாக பார்த்துக்கணும். தாய் தந்தையர் 2 பேர், தந்தைக்கு 9 கேது, தாய் தந்தையரின் உடல் உபாதைகள் கவனம் தேவை. ஆன்மீக வழிபாடு தேவை. தொலைதூர பயணங்கள் தேவை. இந்த நேரத்தில் சபரிமலைக்கு மாலை போட தோணும், முருகர் கோயிலுக்கு நடந்து போக தோணும், நடைப்பயணங்கள் நிறைய தோண வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த உடம்பு சம்மந்தப்பட்டதுக்காக நடைப்பயணங்கள், ஆயில் சம்மந்தப்பட்ட, எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு. பொதுவாகவே 9இல் கேது போகும் பொழுது ஒரு கிரிவலம் மாதிரி ஏதோ போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டீங்க, நடந்து போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது தொழிலுக்கு, வேலைக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நிறைய பேர் சினிமாவுக்கு டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு டைரக்டாக வாய்ப்பு வந்தாச்சு. கேமரா டெக்னீஷியன் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கிறது. விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது அதிக ஆர்வம். விவசாயத்தில் மழை நீர் இதெல்லாம் போடுறது, இப்போ தான் போர் போடத்தோணும், போர் போடுறது, நீர் வாரியங்களை அமைக்கிறது, அது மாதிரி சிந்தனைகள் வரும். புதுசாக இப்போ தான் கேமரா, டெக்னிக்கல் கேஜெட்ஸ் இதெல்லாம் வாங்க தோணும். இந்த நேரத்தில் புதுசாக ஒருத்தவங்களை பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, சைடில் நடிப்பு கற்றுக்கிறது, மியூசிக் கற்றுக்கிறது நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆக மொத்தம் இது இந்த டைமில் நிறைய விஷயத்தை மல்டிபிள் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் வருமானத்தை தக்க வச்சுட்டு மற்றது பண்ணுங்கள். ஆக மொத்தம் ஜாதகம், லக்னம், தசாபுத்தி அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முக்கிய முடிவுகள் எடுங்க, வேண்டாத விட்டுருங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் முக்கியமானது என்னென்னா, ஒரு விநாயகர் வழிபாடு. அது விநாயகர் வந்து ரொம்ப பெரிய விநாயகராக இருக்கணும், இல்லை உச்சி பிள்ளையாராக இருக்கணும். அந்த விநாயகர் வழிபாடு தேவை. சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து இது பண்ணுறதுனால சனி பகவானுக்கு சாந்திப்படுத்த தேவைங்க. அப்போ சனி பகவான் கோயிலுக்கு அடிக்கடி ஆஞ்சநேயர், குறிப்பாக ஆஞ்சநேயர் தரிசனம் செய்ய உங்களுக்கு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணலாம். சனிக்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய உங்களுக்கு சனியின் தாக்கம் வாய்ப்பு இருந்தால் திருநள்ளாறு, குச்சனூர் இந்த மாதிரி எந்த ஸ்தலத்துக்கு வேணால் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தாலும் ஒரு முறை போயிட்டு வந்தால் நல்லது. இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் நிறைய நல்ல விஷயத்தில் இது முக்கியமாக தேவைப்படுகிறது. ரைட். உங்களுக்கு ராசி எண்களாக 3, 9, 1 யோகத்தை கொடுக்கும் எண்களாக வருகிறது. உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகை இதெல்லாம் வர்றதுக்காக 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள், சாதகமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.